வணக்கம். இன்னைக்கு காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பூலை கொஞ்சமாக எடுத்து அதை வெந்நீர் ஊற்றி கழுவி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கோம். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு அரை ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரில் நம்ம வச்சுருந்த பொருள்களை எல்லாம் போட்டு இந்த மாதிரி கிளறி வச்சுருக்கோம். இது நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். இது ஊறிடுச்சு. இது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பார்ப்போம். நம்ம பெரட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் எண்ணெயில் போட்டிருக்கோம். இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் ரோஸ்ட் நல்லா அருமையாக ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.